நம்ம ஊர்ல இருக்கிற குகை ஓவியங்கள் கீழ்வாளை, கிருஷ்ணகிரியில நிறைய இடங்கள், பழனி, எல்லா இடத்துலயுமே ஓவியங்கள் இருக்கு. கோத்தகிரிலையுமே இருக்கு. சிந்து சமவெளி குறியீடுகளுக்கும் ஒப்புமை இருக்கா? சித்தாவரை அங்க இருக்கு. அதை எடுத்து வந்து இவர் சொல்லியிருந்தாரு. சாமி படம் எடுத்து முதல் முறை வெளியிட்டவர் அவர் தான். சிந்து எழுத்து குறியீடுகள் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. குகை ஓவியங்கள். ஆமா, குகை ஓவியமா முதல்ல எடுத்தாங்க. அடுத்து பல்வேறு இடங்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து காட்டினாங்க. அப்பா நிறைய களப்பணியா, தமிழ்நாடுல நிறைய களப்பணியா பாறை ஓவியங்களா எடுத்து காட்டியிருக்காரு. குயவர்களுடைய அவர்களுடைய பானை ஓவியங்கள் இருக்கு, அதுல சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்கிறது அப்பா காட்டியிருக்காங்க. அந்த ஓ எழுத்து பிசட் மாதிரி அது இருக்கு. மண்பாண்ட தொழிலாளர்கள் இப்பவும் பயன்படுத்துறாங்க. வண்ணார்களுடைய துணி குறியீடுகள் இருக்கு. நெல் அறுவடை செய்து குவித்து வைப்பார்கள் இல்லையா, அந்த குவியலுக்கு மேல் சாணி தெளித்து ஒரு இது வச்சிருக்காங்க, அச்சு, மர கைப்பிடி, கண்ணாடி போல அந்த கைப்பிடியோடு இருக்கும், வட்டமா ஒரு கைப்பிடி. அந்த போங்கிற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக பயன்படுத்துறாங்க? சாணிப்பால் தெளிச்சு அது மேல அழுத்தி வைக்கிறாங்க, அடையாளம் முத்திரை வைக்கிறாங்க. அது கலையாம இருந்தா அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் முத்திரை மாதிரி அதை பதிச்சுட்டு போறாங்க.